சொல்லலாம். ரிஷபராசிக்கு இப்போதான் மேச ராசிக்கு பார்த்தோம். அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்துடலாம். இந்த ரிஷப ராசிக்கு ராசினார் வந்து மாதம் மாறிக்கிட்டே இருப்பாருங்க. சரிங்களா? அதனால் பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லை. ஸோ ரிஷபராசியை பொறுத்தவரை மாதம் மாறிட்டு இருப்பேன். அந்த செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு மேசராசிக்கு நம்ம பார்த்தோன்னா அவர் 1.5 மாதத்துக்கு ஒருக்க மாறிட்டு இருப்பார். அதனால் அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக உள்ள இருக்கக்கூடிய காலத்தை நம்ம சொல்லியாச்சு. இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ரிஷபம் சனி பயிற்சி. சரிங்களா? ரிஷபம் சனி பயிற்சி எப்படி இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டே போயிடலாம். வைங்களேன், ராசி ரிஷபம். ரிஷபராசி இப்போ ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதர் வந்து சுக்கிர பகவான். இந்த சனி வந்து இங்கே பயிற்சி ஆகிறது காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 29/03/2025. ரிஷப ராசிக்கு அமோகமான காலங்களாக இருக்குது. சனி இங்கே வராரு, லாப சனியாக வராரு. ரிஷப சனிக்கு 100% சூப்பர். 100%. ஏன் ரிஷப ராசிக்கு 100 நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசியை பொறுத்தவரை அபாரமான வளர்ச்சி, அதுவும் சாதாரண வளர்ச்சிலாம் இல்லை. ரிஷப ராசியை பொறுத்தவரை ரிஷப ராசி பொறுத்தவரை சாதாரண வளர்ச்சி இல்லைங்க. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. பெரிய ஒரு பயங்கரமான வளர்ச்சி இருக்குது வரக்கூடிய காலகட்டத்தில். ஏன் அது அபாரமான வளர்ச்சின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் துன்பத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு யோகமான காலங்கள்ங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2.5 வருஷம் ராஜயோக வாழ்க்கை வாழ போகிறீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவனால் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சின்னு வைங்களேன். பிறக்க போகுது. இன்னொரு 5 நாளில் உங்கள் லைஃபே மாறப்போகுது. அதாவது உடனே மாறுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு மட்டும்தாங்க உடனே மாறும். ஏன் ரிஷபராசிக்காரங்க மட்டும் உடனே மாறும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சி எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது இது மட்டும் இல்லை, இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, அதாவது அதிர்ஷ்டம் அடித்தா மொத்தமாக அடிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அபாரமான வளர்ச்சியை நோக்கி அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. எதுக்கு அபாரமான வளர்ச்சியை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த அபாரமான வளர்ச்சி அதிர்ஷ்டம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி வந்து பயிற்சியாகி ஒரு 40 நாளில், சனி பயிற்சியாகி ஒரு 40 நாளில் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறார். குரு இப்போ வந்து இங்கே தான் இருக்காரு. சரிங்களா? குரு இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே சுக்கிரன் இங்கே இருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. குரு வந்து இப்போ சனி பயிற்சியாகி 40 நாள் கழிச்சு தான், 42 நாள் கழிச்சு தான் இந்த குரு வந்து இங்கேருந்து இந்த வீட்டுக்கு போகிறாரு. சரிங்களா? எங்கள் மிதுன வீட்டுக்கு. அப்போது இந்த குரு இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு லாபத்தில் இருக்க வரைக்கும் இங்கே சுக்கிரன் இருக்கார். இது தாங்க யோகம். ஏன் யோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் என்ன ஐயா ஐயா ஹெட்டிங் கோட் ஹெட்டிங் போட்டு போடுவாங்க. ஓகேங்க. இந்த அதான் இந்த இதில் ரிஷப ராசி சனி பயிற்சி பலன்கள் போடுங்க. ஓகே, கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா செந்தில், ரொம்ப நன்றி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எதுக்கு உங்களுக்கு டக்குன்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரங்களுக்குலாம் இவ்வளோ தூரம் அதிர்ஷ்டம் கம்மி தாங்க. ரிஷப ராசிக்கு இந்த துலா ராசிக்கு மட்டும் அதிகப்படியான அதிர்ஷ்டம் வந்து அதிகப்படியாக இருக்குமே இந்த காலகட்டத்தில்.
ரெண்டு ரெண்டு ராசிக்குமே 100% போடலாம். இங்கேயும் 100 கூட போடலாம். அதாவது நம்ம வந்து இது தனியாக சொல்லுவோம், துலா ராசிக்கு தனியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் இங்கேயும் 100% போடலாம். சரிங்களா? அது யோகமான காலங்கள், இப்போ நடக்கக்கூடிய காலங்கள். இப்போ இவங்களுக்கு 100 தான், இந்த மகர ராசிக்கும் வந்து ஒரு 100% இருக்குது. சரிங்களா? 100% யாரெல்லாம் தான் அந்த ரிஷபம், துலாமும் மகரம், இந்த 3 ராசிக்காரங்களும் 100% யோகமான காலங்கள். சரிங்களா? ஓகே, இந்த ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு சனி பயிற்சியாகி சனி பகவான் வந்து லாபத்தில் வந்து உட்கார்றாரு. லாபத்தில் உட்கார்ந்த காலம் சுக்கிரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அப்புறம் குரு வந்து அந்த பக்கம் போவார். இந்த 2.5 வருஷம், அதாவது ஆரம்பித்த உடனே நன்மைகள் டாப்பில் தூக்கும், ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை எடுத்துகிட்டு போவோம். அந்த வளர்ச்சி மூலிமா நன்மைகள் இருக்கும். இந்த சனி பகவான் 2.5 வருஷம் இருப்பார். இந்த 2.5 வருஷ காலமும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதாவது வயது தகுந்த மாதிரி தாங்க யோகம். அதாவது ஒவ்வொரு சில வயதுகள் பொறுத்து தான். அதாவது என்ன வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளவங்க காதல் சொல்ல போகிறீங்களா, காதல் கை கொடுங்க. சரிங்களா? சரி, 25லேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, திருமணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறகு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா லாபத்தை வந்து சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து அந்த வீடை பலப்படுத்துறாரு. ஸோ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை கல்யாணம் நடக்கலை, இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அனைவருக்குமே உங்களுக்கு குழந்தை பிறந்துருங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஸோ 40 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சொன்ன வயசு எல்லாமே எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இப்போ மேரேஜ் லைஃப், மேரேஜ் தாங்க அவங்க வாழ்க்கையில் கனவாகவே இருக்கும். அப்போ அந்த மேரேஜ் நடந்துன்னா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும்ல, அந்த மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது 40 வயசுலேருந்து 60 வயசுக்கு பிஸ்னஸ் மேன் யாரெல்லாம் பிஸ்னஸில் தோற்றீங்களோ, இங்கே 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து சனி அஷ்டம சனியாக இருக்கும்போது நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போ தீர்ந்துடுங்க. அஷ்டம சனியில் நடந்த ப்ராப்ளங்கள் ஒன்றும் நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரல. எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் அந்த அஷ்டம சனியில் பட்ட துன்பத்திலேருந்து ஒன்றும் வெளியே வரல. மிதுன ராசிக்காரும் அஷ்டம சனிலேருந்து ஒன்றும் வெளியில் வரலையே. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 10ஆம் இடத்துக்கு வரது சனிக்கு பார்க்கணும், அடுத்து லாபத்தில் வரும்போது அது கம்ப்ளீட்டாக தீர்த்து வைப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி எப்படின்னா இழுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை அனைத்துமே நன்மையாக நடக்கும். இப்போ இங்கே இருக்க ராகு வந்து இங்கே வந்து இந்த குரு பயிற்சியானே ராகு இங்கே வந்துடுவார். இந்த ராகு வந்து இந்த குரு பார்ப்பார். 10ஆம் இடத்துல குரு பார்வை, ராகு அங்கே உட்காந்துருக்காரு. கேது இங்கே உட்காந்தா கேதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ராகு வந்து 10ஆம் இடத்துல உட்காருதாரு, சனி லாபத்தில் உட்காரு. அப்போ வந்து பலன் நழுவி பால் விழுந்த கதை தான். என்னன்னா, ஒரு பக்கம் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதி வந்து உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரிங்களா? 2ஆம் இடத்துல போகிற குரு பகவான் வந்து அவருடைய பார்வையை யார் மேலே செலுத்துறாரு? ராகு மேலே 1 வருஷம் செலுத்துறாரு. அடுத்து 1 வருஷம், அதாவது ஜூன் மாதம் ஜூன் 1/6 26 இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஒரு குரு பயிற்சி, அதாவது 15/5 ஒரு குரு பயிற்சி 25ல், அடுத்து வந்து ஒரு குரு பயிற்சி எப்போ 1/6. இந்த 11/5 இருக்க வரைக்கும் ராக பார்த்து சுபத்தப்படுத்துவார். ராகத்தை வந்து ராகு பகவானை பலப்படுத்துவார், 10ஆம் இடம் பார்த்து பலப்படுத்துவார். அடுத்து குரு உச்சமாகி, சரிங்களா, எதிரி கிரகம் தான் குரு, ஆனால் குரு உச்சமாகி யாரை பார்க்குறாரு? உங்களுக்கு லாப வீடை பார்த்து லாபத்தை பலப்படுத்துறாரு. சனியை பார்த்து. சனி அப்போ 18 டிகிரியில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் 18 டிகிரியில் இருப்பார். குரு 1 டிகிரி உள்ளேருந்து அங்கே உள்ளே போனதுலேருந்து பார்வை விழுந்துடும். அப்படி உள்ள ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு 17 டிகிரி இருக்க 18 டிகிரி இருக்கக்கூடிய சனி பகவானை சுகத்துவப்படுத்துவார். குருவுடைய வீட்டில் உச்சனுடைய வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை அபார நன்மைகள் செய்வார். ஏதோ சாதாரண நன்மைகளை செய்ய மாட்டாருங்க, அபார நன்மைகள். இதெல்லாம் வந்து என்னென்னா, எப்போ ஏதாவது சொல்லுவாங்களே, ஒரு 500 வருஷத்துக்கு ஒருக்கா, 1000 வருஷம் ஒருக்கா, 300 வருஷம் ஒருக்கா, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இப்போ என்னை மாதிரி ஜாதகக்காரங்க தான் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க வந்து அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்களே, அது வந்து நான் தவறுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் போடாதீங்க. உண்மையான ஒரு வாழ்க்கை முறையில் உண்மையான ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா இதுதான் யோகங்குது. ஒரு பக்கம் குரு இங்கே உட்காந்து இப்போ வந்து 40 நாளில் வந்து உங்களுக்கு குரு பார்வை வந்து இந்த ராகு மேலே வந்துடும். அதுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த குரு பார்வை வந்து ராகு மேலே விழும். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு அதாவது குருவுடைய பார்வை விழும். அதே குரு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க, அவருடைய வீடு சொந்த வீடையும் பார்க்குறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ ஏன் இந்த ரிஷப ராசிக்காரங்க 2ஆம் இடத்துல உட்காந்து 6ஆம் இடத்தை பார்த்தா கடன், நோய், வழக்கு, வம்பு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த வீடு வந்து சுபத்தமாகி அந்த வீட்டில் உள்ள வேலைகள், நமக்காக வேலைகள் வந்து நிறைய நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. கடன் இருந்தால் கடன் தீரும், நோய் இருந்தால் நோய் தீந்துடும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புலாம் இதில் நடக்கும். அடுத்து அதே குரு பார்க்குற 8ஆம் இடத்துல விழும்போது அதிர்ஷ்டம் கிடைக்குங்க.
அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. ஒரு வருஷம் அதிர்ஷ்டம் கன்ஃபார்ம்டு கிடைக்கும். ஏன் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னா, அதிர்ஷ்டத்தை தடை பண்ணக்கூடிய கிரகம் வந்து இந்த சனி பகவான். அவர் வந்து இந்த 8ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டத்தை தடை பண்ணுவார். வாழ்க்கையில் எல்லா கெட்டதையும் நமக்கு வந்து கெட்டதில் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த 8ஆம் இடம் எப்படி வந்து நெகட்டிவை கொடுக்குதோ அதே இது குரு பார்வை மூலிமா அந்த வீடு வந்து அதிர்ஷ்டமாகுது, சுபத்துவமாகுது. அந்த வீடு வந்து அதிகப்படியாக நன்மைகளை எடுத்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பார்வை மூலிமா கிடைக்குமே. இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ராகு இருப்பார். சரிங்களா? அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பார். இந்த அதிர்ஷ்டம் வந்து தொழில் ரீதியாக உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். லாபத்தில் அதை பெருக்கி கொடுக்கும் இந்த சனி பகவான். அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு வயசு தகுந்த மாதிரி சிறு பிள்ளையாக இருந்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ரிஷபராசி குழந்தை ஒரு 10 வயசு 8 வயசு ஆகுதுன்னா அதுக்கு வேணுங்க பொருள் எல்லாம் கிடைக்குங்க. விளையாடுறதுக்கு சைக்கிள் கிடைக்கும். அதுக்கு அது என்ன ஆசைப்படுதோ அதை வாங்கி கொடுக்குற மாதிரி அப்பா அம்மாவுடைய பலம் இருக்கும். அப்பா அம்மா அந்த ரேஞ்சு பலமாயிடுவாங்க. ஸோ அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற லெவலில் அவங்க தெம்பாக இருப்பாங்க, ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாகவும் இருப்பாங்க. ஸோ இதுதாங்க இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதத்துடைய பலனே. ஸோ அபாரமான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி. ஏன்னா யோகம் வந்து அதிகப்படியான யோகமாக இருக்குது. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து சூரிய பயிற்சி இதெல்லாமே ஒரு மாதத்துக்கு கிளம்பி போயிட்டே இருப்பார். இந்த சூரியனை வச்சு நம்ம இங்கே பார்க்கணும். செவ்வாயும் வந்து எங்கேயுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை. சரிங்களா? செவ்வாய் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு எப்போ வரும்னா 8ஆம் இடத்துக்கு வரும்போது தான் வருமே. ஸோ அவரால் ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு 45 நாள் தான் இருப்பார். அப்போ கூட குரு பார்வை அவருக்கு கிடைச்சிடும். ஸோ அங்கேருந்து செவ்வாய் வந்து 7 கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 7க்கும் 12 கூடிய செவ்வாய் வந்து ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல வரும்போது ஒரு பாதகத்தை செய்வார். அப்போ குரு பார்வை கிடைக்கும்போது அந்த இடமும் பவர் ஆகிடும். ஸோ அதுலேயும் அவங்களுக்கு நெகட்டிவ் பலன் இல்லை இந்த மாதம் வருஷம் ஃபுல்லாகவே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து யார் நெகட்டிவ் பண்ணுவா இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் நெகட்டிவ் பண்ணக்கூடியவர். அவரே 2ஆம் இடத்துல தான் அடுத்து 3ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறாரு. இதெல்லாம் குருவே யோகமாக தான் செய்ய போகிறாரு. குரு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை ரிஷபராசியை பொறுத்தவரை. சரிங்களா? 8ஆம் இட அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்த்து அதிர்ஷ்டத்தை கூட்டி தான் கொடுப்பாரே தவிர அங்கேருந்து 8ஆம் இடத்தை பார்த்து கெடுக்க மாட்டார். சரிங்களா? இவ்வளோ நாளாக ராசிக்குள்ள உட்காந்து கெடுத்துக்கிட்டு தான் இருந்தார். சரிங்களா? இப்போ வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் சுக்கரன் இங்கே தான் இருப்பார். ஸோ அதனால தான் வந்து சனி பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி குரு இப்போ சுக்கரன் வக்கரமாகி தான் இருக்கு. இப்போ ஓரளவு பரவாயில்லாமல் தான் போயிட்டுருக்கு. எல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்கும் ஓரளவு கோச்சார் ரீதியாக நல்ல பலன் போயிட்டுருக்கு. அடுத்து தசாபதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து யாருக்கெல்லாம் சனி தசை நடக்கும், ரிஷப ராசி சனி தசை நடக்கிறோம் அவங்களுக்குலாம் யோகங்க. சனி தசை நடந்தாலும் ராகு தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் யோகம். ஏன்னா இந்த சனி தசை வந்து ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன், சனி குருவுடைய வீட்டில் இருக்கார். உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு வீடு, அடுத்து உச்சமான குரு வீடு, அடுத்து உச்சத்துக்கு தாண்டினா கூட அவர் வந்து நண்பருடைய வீடு. ஸோ குரு வந்து நல்ல நிலையில் இருக்கார். அப்போ அந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னால இவனால அவர் சொந்த வீட்டில் தான் ஆட்சி பலத்தோடு வந்தார். எப்பவுமே தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு கெட்ட கிரகம் அவருடைய வீட்டில் இருந்தால் கூட அது பவர் வந்து நெகட்டிவான பவர் தான் இந்த கடகராசிக்கு அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான அமைப்பில் போயிட்டு இருக்கும்போது குரு வந்து சுவருடைய வீடு, அதாவது ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி அமைப்பு. தன் வீட்டில் இருக்க விட ஒரு கோயிலுக்கு போனோம்னா நமக்கு எப்படி மனசு அமைதி கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு அமைதியான மனநிலைமையோட தான் இப்போ குரு சனி பகவான் அங்கே போய் உட்காந்துருப்பாரு குருவுடைய வீட்டில். அப்போது அந்த வீட்டில் உட்காரும்போது அந்த வீடு அதிபதியும் பவராக இருந்தால் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், அந்த வீட்டில் இஷ்டத்துக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்வார், கெடுபலன் செய்ய மாட்டார். ஏன் கெடுபலன் செய்ய மாட்டார்னா கெடுபலன் செய்யும்போது குருவுடைய அமைப்பு வந்து இவரை தடுக்கும். ஏன் வீட்டில் உட்காந்து நீ கெடுபலன் பெருசாக செய்யாதுன்னு. இது யாருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களாம் பெருசாக கெடுபலன் கிடையாது, மீன ராசிக்காரங்களுக்கும் பெருசாக கெடுபலன் இருக்காது. சரிங்களா? ஏன் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா குருவுடைய அமைப்பு. குரு வந்து அவர் பவராக இருக்கிறதுனால பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்து வைப்பார். ஸோ இதாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அபார வளர்ச்சி. யாருக்கெல்லாம் சனி தசை போதோ அவங்க எல்லாம் வந்து அதிகப்படியான நன்மைகளை அனுபவிப்பாங்க. ஏன்னா சனி தசை போகக்கூடிய காலகட்டத்தில் அவங்க லாபத்தில் சனி பகவான் இருந்து அந்த வீடு கொடுத்துரு வலுவாக இருந்து வீடு கொடுத்துரு பார்வை குருவுடைய பார்வையும் கிடைக்கும்போது ஒன்றும் யோகமாக அமையதான் இந்த ரிஷபராசிக்கு அபார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஸோ நல்ல யோகமான அமைப்பு. இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனியில் பட்ட கஷ்டத்தெல்லாம் இந்த டைமில் நீங்கள் அபார வளர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாயிடும். நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் உங்களுக்கு பரிகாரம்னு எதாவது சொல்லணுன்னா பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகவே இந்த மாதம் இந்த இதில் தேவைப்படாது. அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் சொன்னோம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெருசாக வந்து பரிகாரமே தேவைப்படுறதுக்குண்டான அமைப்பிலே இல்லை. வேணால் நீங்கள் 2ஆம் இடத்துல குரு போகும்போது இந்த குரு பகவானுடைய வேலைக்கிழமை குரு வழிபாடு வந்தால் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்னென்னா குரு கோயிலுக்கு போயிட்டு அவருடைய பொருளை தானம் பண்ணுங்கள். குரு பகவான் பொருளை தானம் பண்ணுங்கள், அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும்.
நீங்கள் தேடி போக வேண்டாம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த விட அதிகப்படியாக சுபத்துவப்படுத்தி அந்த வீட்டிலோடைய நன்மையும் தீமையும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாரு. ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் தீமை வராமல் இருக்க அவருடைய வேலைக்கமணி குரு பவன் கோயிலுக்கு போயிட்டு அவருடைய பொருளை தானம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வேலைக்கமணிக்கு போய் குரு பவன் கோயிலுக்கு போய் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயார் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா குருவை பலப்படுத்திட்டு நீங்கள் தாயாரை விட்டீங்கன்னா உங்கள் ராசினாரை விட்டிங்கன்னா அது பெரிய மைனஸ் ஆகிடும். எப்போவுமே நம்ம எதிரி கிரகத்தை வணங்கும் போது நம்ம கிரகத்தை பலமாக்கிக்கிட்டே வணங்கணும். அப்படி வணங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ரெட்டிப்பான பலனாக கிடைக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த பரிகாரமும் உங்களுக்கு இல்லை, நல்லா இருப்பீங்க. ரொம்ப அமோகமான அமைப்பு. நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகாட்டிலும் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ரிஷப ராசிக்காரங்களுக்கு அபார வளர்ச்சி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். என்ன தொழில் வந்தாலும் எடுத்து செய்யுங்க. படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் பயங்கர ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம தான் ஸ்கோர் பண்ணுவோமே நினச்சி அசால்ட்டாக இருக்காதிங்க. நல்லா படிங்க. நல்ல கல்வியை கல்வி தான் உங்களை பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வைக்கும். நல்ல யோக டைமாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி கல்வியில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு பெரிய அளவில் வளர்ச்சி அடைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ராசி பார்த்துடலாம்.